சொல்லுங்க. என்ன மாதிரி உள்ள படம்? ஏன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுங்க. இது ஏன் கண்டிப்பா பார்க்கணும்ன்றதுக்கு நான் 2 ரீசன் சொல்றேன். ஒன்று, ஆம், தமிழ்நாட்டு கலை, இலக்கிய, திரைப்படைப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஈழத்தமிழர்களும், புலம்பெயர் தமிழர்களும் வந்து ஒரு பெரிய நுகர்வோரா இருக்கிறாங்க தானே. இங்க இருந்து போற படங்கள் அங்க பாக்குறாங்க. ஒரு பெரிய சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? சோ அது மாதிரி தமிழ்நாடுமே வந்து இலங்கை படைப்புகளுக்கு, இலங்கை சார்ந்த படைப்புகளுக்கு அங்க இருந்து வர இது ஒரு கோ ப்ரொடக்ஷன். அங்கேயும் இங்கேயும் புலம்பெயர் தமிழர்களும் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்த படைப்பு. இப்படியான படைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தார்மீக கடமைப்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்டு. மற்றது வந்து 2வது, எங்களுக்கு வந்து இந்த வாழ்வியல் எங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்ப ஒரு மதுரைய பத்தியோ, சென்னை வட சென்னைய பற்றியோ இப்படி இப்படி இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களோட 100 வருஷ சினிமாவை நாங்க பாக்குறோம். அதை நுகர்றோம். அது அந்த வாழ்வியல் எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு எங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அதனால நிச்சயமா நீங்க இந்த படத்தை பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பக்கம் உங்களோட தொப்புக்கொடி உறவுகள் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு கடலோர வாழ்வியல் எப்படி இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அது நல்லா இருக்குன்னு தானே. எல்லாருமே ஸ்ரீலங்காக்கு டிராவல் பண்ண முடியாது இல்லையா? சோ ஒரு தியேட்டருக்கு வாங்க டிக்கெட் எடுத்துட்டு. அவ்வளவுலாம் நீங்க செலவழிக்க தேவையில்ல. தியேட்டர் டிக்கெட் மட்டும் தானே. எடுத்துட்டு திரைப்படங்கள் வாங்க. அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து ஒவ்வொரு மேடையிலும் இலங்கை தமிழர் பற்றியும், தமிழர் பற்றியும் இவ்வளவு வாழ்வியல்லாம் எப்படி கத்துக்கிறணும், தலைவர் பிரபாகரன் தான் சிறந்த தலைவர், எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு. அதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாமா. அதான் நிச்சயமா பாக்குறோம், கேள்விப்படுறோம். இங்க உண்மையாவே இந்த படம் வந்து அரசியல் சார்ந்து எதுவுமே பேசல. ஒரு வாழ்வியல் சார்ந்து பேசுற, ஒரு காதல பேசுற, ஒரு கடலோர ஒரு காதல் காவியம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. உண்மையாவே வந்து அவங்க சொல்றாங்கன்னா கூட, அவங்க போய் பார்த்ததுனால அவங்கள அது இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கும். நாம யாரும் பார்க்கல, அதனால நம்மள இம்ப்ரெஸ் பண்ணல. அட்லீஸ்ட் நம்ம சினிமாவிலயாவது பார்ப்போமே அந்த வாழ்வியல் அப்படின்றதுதான் என்ற வேண்டுகோள். அப்ப கட்டாயமா நீங்க சினிமால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மக்களோட வாழ்வியல் தெரியும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து அங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, இதெல்லாமே நமக்கு தெரியும்ல. ஒரு ஸ்டோரி வேர்ல்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. சோ அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்டோரி வேர்ல்ட காட்டுறதுன்றது இட்ஸ் பெஸ்ட் திங். ஸோ டெஃபினட்டா தமிழ்நாடு ஆடியன்ஸ் எல்லாருமே நிச்சயமா போய் பாருங்க. டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. அவ்வளவு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குது படம். எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றீங்க. இப்ப சீமான் போல இயக்குனர் மற்றும் அரசியல் அந்த தலைவர் வந்து பார்த்துட்டாலே அவரு அவர் அதை பார்த்து படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றதோ இல்லை அதை பத்தி பேசுனாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியா போய் சேரணும். அண்ணன் சீமான் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பார்க்கணும் சார். உண்மையாவே எல்லாருமே பார்க்கணும். சீமான் அண்ணனும் சரி, எல்லாருமே இத பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஈழத்தமிழர்கள் தொடர்பா வேலை செய்றவங்க, அவங்களுக்காக எப்பயுமே ஸ்டாண்ட் பண்றவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை தாண்டி அவங்கள நேசிக்கிற, நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல எல்லா மக்களுமே அவங்கள நேசிக்கிறாங்க. ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போனா கூட அதுல ஐயோ உங்க தமிழ் நல்லா இருக்கு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கேட்கறத தான் நான் இந்த நாட்டுல பார்த்திருக்கேன். மக்கள்கிட்ட இருந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு நேசம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாருமே பார்க்கட்டுமே, பாருங்களேன். சோ அப்படி பார்க்கும்போது எங்க கலைஞர்களும் வளருவாங்க. பாலு மகேந்திரா சார் கூட இங்க வந்துட்டாரு. அப்ப நம்ம நாட்டுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. இப்ப நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படமா எடுத்துட்டு வரோம். வரும்போது நீங்க எல்லாம் பார்க்கலாம்ல, பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். இலங்கையில பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் தலைவர்ல யாருக்கு அதிகமா ஆதரவு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல அப்படின்னு பெருசா அரசியல் யார் எடுத்து பேசுறான்னு நினைக்கிறீங்க? ஆஹ் எங்கட அரசியல வந்து நிறைய பேர் பேசுறாங்க. பட் அங்க இருக்கிறவங்க வந்து பெருசா இங்க இங்க இருந்து அரசியல பேசுறவங்க சார்ந்து எதுவுமே அங்க நடக்கல. ஏன்னா அங்க எங்களுக்கு தனியா ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவு காலமும் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இது எந்த விதத்திலையும் அவங்கள பாதிக்கல. பாசிட்டிவ் இம்பாக்டோ நெகட்டிவ் இம்பாக்டோ எதுவுமே பண்ணல. ஏன்னா அந்த அரசியல் ஒரு மாற்றம் வந்தா தானே அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணும். சோ இங்க இருக்கிறவங்க பேசுறதுனால இங்க ஒரு அரசியல் தான் மாறுமே தவிர அங்க எதுவுமே மாற போறது இல்ல. சோ அங்க மாறணும்னா அங்க நம்ம வேலை செய்யணும். அப்ப அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் சார்ந்து அப்படிதான் அவங்களோட தோட்ஸோ அவங்களோட ஃபாலோயிங்கோ எல்லாமே இருக்குது. சீமான் ஒரு ஆள் தான் அவங்க நம்ம தொப்புள்கொடி உறவுகள். நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி எல்லா மேடைகள்லயும் சொல்றாரு. எல்லாரும் தான் தெரிஞ்சுக்கணும். அது சீமான் சார் மட்டும் இல்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தானே. இப்ப தமிழ் மக்கள் வந்து இங்கேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளணும் தானே. சோ அதுல எந்த தவறுமே இல்லையே. அது யாரு சொன்னாலுமே தவறு இல்ல. சீமான் சார் மட்டும் இல்ல, யாரு சொன்னாலுமே அது தவறு இல்ல. தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும் நிச்சயமா நீங்க. நாங்களும் இருக்கிறோம் தானே. உங்கள மாதிரியே தானே தமிழ் பேசுறோம். எங்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல தானே. சோ தட்ஸ் இட். ஓகே. தேங்க்